Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics Unit 1 Electrostatics la ipo paaka pora topic electrostatic potential due to an electric dipole. So we are going to derive the expression for the electric potential at a point due to the electric dipole. So அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அடிக்கடி இதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. Now let us see how we are going to derive the expression for the electrostatic potential due to the electric dipole. அதாவது ஒரு எலக்ட்ரிக் டைப்போலால் ஒரு பாயிண்டில் என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். Okay, we know what is a dipole. Dipole is equal and opposite charges separated by a small distance. Now let us consider the dipole consists of charge q. One is minus q, another one is plus q. They are separated by a distance 2a. இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து ஓன்னு எடுத்துக்கலாம். Now let us consider this is a point P. At this point we are going to find what is the electric potential. இந்த மைனஸ் க்யூவில் இருந்து Pங்கிற பாயிண்ட் வந்து R2ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதாகவும் அதே மாதிரி ப்ளஸ் க்யூ அப்படிங்கிற சார்ஜிலேருந்து இந்த பாயிண்ட் வந்து R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதாகவும் சென்டரில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிறதாகவும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் ஆங்கிள் வில் பி 180 மைனஸ் தீட்டா. Consider an electric dipole consisting of two equal and opposite charges q and separated by a distance separated by a distance 2a. இந்த பாயிண்ட்டு நம்ம வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஏ பி அப்படிங்கிற இந்த சார்ஜ் இருக்கிற ரெண்டு பிளேஸையும் வந்து ஏபி அப்படின்னு நம்ம நேம் கொடுத்துக்கிறோம். Now we know the formula for the electric potential due to a point charge. So the electric potential due to a charge q. இதுக்கு என்ன ஃபார்முலா? 1 by 4 pi epsilon 0 q by r. இதுதான் பொட்டன்ஷியலுக்குள்ள ஃபார்முலா. இங்கே வந்து நமக்கு ரெண்டு சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து ப்ளஸ் க்யூ, இன்னொன்று வந்து மைனஸ் க்யூ. ஸோ ப்ளஸ் க்யூனால் என்ன பொட்டன்ஷியல் பி அண்ட் மைனஸ் க்யூனால் என்ன பொட்டன்ஷியல் அட் திஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ த அட் பி வாட் இஸ் த பொட்டன்ஷியல்? த பொட்டன்ஷியல் at P due to plus Q. ஸோ இந்த ஜெனரல் ஃபார்முலா வச்சு நம்ம எழுத போகிறோம். which is equal to 1 by 4 pi epsilon 0 charge value Q distance ப்ளஸ் க்யூவில் இருந்து இந்த பாயிண்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது? R1 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. சென்டரில் இருந்து தான் இது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் சார்ஜில் இருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணணும். அதனால் இந்த சார்ஜிலேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா R1ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. தேர்ஃபோர் we have to write R1 here. Similarly, what is the potential? The potential at P. The potential at P due to minus q is equal to minus 1 by 4 pi epsilon 0 q by r2. அதாவது பிங்கிற பாயிண்ட்டு மைனஸ் க்யூங்கிற சார்ஜிலேருந்து R2ங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. 1 by 4 pi epsilon 0 q by r2. இந்த நெகட்டிவ் சைன் ஏன் போட்டுக்கோம்னா மைனஸ் க்யூங்கிற சார்ஜினால் வர்ற பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ். அதனால் 1 by 4 pi epsilon 0 q by r2 is
negative. So these are the two potentials. One is due to plus q, another one is due to minus q. அவ்வளோதான். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து the net potential கிடச்சிரும். ஆனால் இங்கே வந்து R1ஐயும் R2வும் ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறனால இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆராக மாற்றணும். அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெரிவேஷன் பார்ட். ஸோ the net potential or the total potential is total potential. Total electric potential due to ரெண்டு சார்ஜையும் கம்பைன் பண்ணுறோம் due to the dipole. ஸோ டைப்போலில் ரெண்டு சார்ஜ் இருக்கிறனால ரெண்டு சார்ஜையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் q அண்ட் மைனஸ் q இஸ் ஈக்குவல் டு 1/4πε0. இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து q by r1, செகண்டு 1/4πε0 q by r2. So now we have to find the value of this r1 and r2. இந்த r1 r2 நம்ம கண்டுபிடிச்சு இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு the total electric potential due to the dipole expression கிடச்சிரும். Now let us see how we are going to find the value of r1. To find r1, so before going to find the value of r1, we have to know the cosine law of triangle. Cosine law of triangle வந்து என்னன்னா, suppose assume that this is a triangle and நம்ம ஃபிகரில் என்னென்ன எடுத்துருக்கோமோ அதை அப்படியே எடுத்துக்குவோம். இங்கேயும் r, இது வந்து r1, இங்கேருந்து சென்டர்லேருந்து இந்த சார்ஜ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து a, இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ ஃப்ரம் த cosine law of triangle what we can write is, இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா r1 வேணும். ஸோ டு ஃபைண்ட் r1 what we have to do is r1 square is equal to r square plus a square minus 2ra cos theta. அதான் law of cosine. So by using the cosine law of triangle, using cosine law for triangle, what we can write is r1 square is equal to எந்த சைடு நமக்கு வேணுமோ அந்த சைடினுடைய ஸ்கொயர் is equal to squares of the other two sides, sum of squares of the other two sides minus 2ra இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் cos theta. Okay, so this is r1 square and இதில் வந்து நம்ம r ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். r ஸ்கொயரில் வெளியில் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் r ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு, அதனால் 1. இங்கே வந்து r ஸ்கொயர் இல்லை, அதனால் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர்னு வரும். மைனஸ் இங்கே ஒரு r இருக்குது, அதனால் 2a cos theta by r. ஏன்னா நம்ம வெளியில் வந்து r ஸ்கொயரை எடுத்திருக்கோம். Okay, this term is negligible. This term is negligible. So we can write this is equal to r square 1 minus 2a cos theta by r. This is r1 square. ஆனால் நமக்கு வேண்டியது r1. Therefore, taking square root on both sides, we will get r1 is equal to, இதுக்கு square root எடுத்திங்கன்னா r, அதுக்கப்புறம் இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 மைனஸ் 2a cos theta by r whole to the power 1/2. ஆக்சுவலாக நமக்கு வேண்டியது 1/r1. ஸோ நம்ம எழுதியிருக்க எக்ஸ்பிரஷனில், இந்த எக்ஸ்பிரஷனில் ஸோ இஃப் யூ see this expression we need 1/r1 and அதே மாதிரி 1/r2 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால் இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r, இதுக்கு ரெசிப்ரோக்கல் 1 மைனஸ் 2a cos theta by r whole to the power minus 1/2. ஏன்னா ரெசிப்ரோக்கல் எடுத்திருக்கோம். ஓகே, பை யூஸிங் த பைனாமியல் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதுகிறோம்னா 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r, அதாவது 1 + x whole to the power n.
இதனுடைய பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். 1 இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2a cos theta by r into 1/2ன்னு வரும். ஸோ 1/2 2 cancel. So finally we will get, இப்போ என்ன கிடைக்கும்னா 1/r1 is equal to 1/r 1 plus a cos theta by r அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஃபார் 1/r1. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம r1 கண்டுபிடிக்கிறதுக்கு கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி நம்ம r1 ஸ்கொயர் எழுதியிருக்கோம். r1 ஸ்கொயர் எழுதிட்டு ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்திருக்கோம். ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்ததுக்கப்புறம் r1க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். தென் we are taking reciprocal and after that we are using binomial expansion. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்டு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம r1 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். Similarly we can find the value of r2. To find r2, இப்போ r2 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மைனஸ் q, this is plus q, ரெண்டு சார்ஜ் separated by a distance and this is a center point. This is the point at which we are going to find the potential. இப்போ ரெண்டாவது சைடு மட்டும் வரைகிறோம். This angle is 180 minus theta and this length is r2. சென்டர்லேருந்து இது வரைக்கும் உள்ளது r. இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 2a. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது a. நமக்கு வேண்டியது r2. இதே கொசைன் லா ஃபார் ட்ரையாங்கிளை நம்ம யூஸ் பண்ணி இப்போ எழுத போகிறோம். நமக்கு என்ன வேணும்? r2 வேணும். ஸோ r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடினுடைய ஸ்கொயர் ப்ளஸ் இந்த சைடினுடைய ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2r a cos r2க்கு ஆப்போசிட்டில் உள்ள ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. ஸோ r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் cos 180 minus theta is minus cos theta. Therefore this is plus 2r a cos theta. Again இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோமோ அதே ஸ்டெப்ஸ் தான். ஆர் ஸ்கொயரை காமனாக எடுத்துருக்கோம். ஆர் ஸ்கொயரை காமனாக எடுக்கணும். 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், இதை நெக்லிஜிபிள்னு சொல்லிடுவோம். ப்ளஸ் 2 ஒரு ஆர் வெளியில் போயிடுச்சுன்னு எடுத்துக்கிட்டு ஏ காஸ் தீட்டா, இன்னொரு ஆர் இல்லைங்கிறதுனால அதை டினாமினேட்டரில் போட்டுக்கிறோம். ஸோ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இஸ் நெக்லிஜிபிள். தேர்ஃபோர் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2a cos theta by r. This is r2 square. நமக்கு என்ன வேணும்? r2 கண்டுபிடிச்சுக்குவோம். முதல்ல r2 is equal to taking square root we will get r 1 plus 2a cos theta by r whole to the power 1 by 2. Taking reciprocal we will get 1 by r2. ஏன்னா நமக்கு 1 by r2 தான், நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 by r2 இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 1 by r 1 plus 2a cos theta by r whole to the power minus 1 by 2. இந்த minus 1 by 2 எப்படி வந்துச்சுன்னா, இதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இந்த plus 1 by 2 வந்து minus 1 by 2 ஆயிருக்கு. Again we are using the binomial expansion. Binomial expansion use பண்ணி what we are finding is we are getting 1 by r2 is equal to 1 by r 1 minus a cos theta by r. 2 cancel ஆயிரும். So we will get this as final. Now we will get the total electric potential due to the dipole. Total electric potential
due to the dipole. So positive charge நால 1 by 4 pi epsilon 0 q by r1, minus charge நால 1 by 4 pi epsilon 0 q by r2. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம 1 by r1 உடைய வேல்யூ 1 by r2 உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 1 by r1 உடைய வேல்யூ வந்து இங்கே எடுத்து எழுதிக்கலாம். 1 by r1 is equal to 1 by r within bracket 1 plus a cos theta by r. We already derived this. And similarly 1 by r2 உடைய வேல்யூ is equal to 1 by r 1 minus a cos theta by r. இங்கே 1 by r1க்கு பதிலாக இதையும் 1 by r2க்கு பதிலாக இதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். So therefore the total potential due to the dipole is equal to 1 by 4 pi epsilon 0 q. Instead of 1 by r1 we can write 1 by r 1 plus a cos theta by r, and here also you are having 1 by 4 pi epsilon 0 q by r2. So minus 1 by 4 pi epsilon 0 q within bracket 1 by r 1 minus a cos theta by r, bracket close. இது ரெண்டையும் இங்கே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ இந்த 1 by r வச்சு இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by rன்னு வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் இந்த 1 by r வச்சு இந்த 1 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 1 by rன்னு வரும். ஸோ இந்த டேர்ம் இஸ் ப்ளஸ் அண்ட் திஸ் டேர்ம் வில் பி மைனஸ். ஸோ த ஃபஸ்ட்டு டேர்ம் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இந்த டேர்ம் வந்து we have to be very careful that this term is common to this and this. Okay, so 1 by 4 pi epsilon 0 q by r and 1 by 4 pi epsilon 0 q by r is getting cancelled, and we will get the remaining as 1 by 4 pi epsilon 0 q into 1 by r into a cos theta by r. இந்த 1 by r ஆல் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் மைனஸ் 1 by 4 pi epsilon 0 q. இந்த 1 by r ஆல் வச்சு இதை மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ்னால இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ a cos theta by r ஸ்கொயர், r into r, r ஸ்கொயர், இது ரெண்டையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம் இங்கே எழுதுன மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் மோர் ஸ்டெப்பு 1 by 4 pi epsilon 0 q a cos theta by r square plus 1 by 4 pi epsilon 0 q a cos theta by r square. The first term and second term are same. Therefore 1 by 4 pi epsilon 0 we will get 2 times q a cos theta by r square. 2qa வை எப்படி எழுதிக்கலாம்னா 2qa can be written as q into 2a. q into 2a is nothing but charge into distance between the charges. So this is equal to dipole moment. So therefore this is equal to 1 by 4 pi epsilon 0 p cos theta by r square is the electrostatic potential due to the dipole. So this is the final expression. V is equal to 1 by 4 pi epsilon 0 p cos theta by r square is the final expression for the electric potential due to the dipole. இங்கே Pங்கிறது dipole moment. Okay, now here if you see this, we are having cos theta. So here suppose case 1, if theta is equal to 0,
if theta is equal to 0 degree, then cos 0 is equal to 1. Therefore, V is equal to 1 by 4 pi epsilon 0 P by R square. அதாவது இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து ஆக்சியல் லைனில் பாசிட்டிவ் சார்ஜினுடைய சைடில் இருந்தால் இந்த வேல்யூ, அதாவது இது வந்து மைனஸ் கியூ, இது ப்ளஸ் கியூ, Pங்கிற பாயிண்ட் இப்படி இருந்தால் this is the value. Suppose if this point P is on the other side ஆயிருந்தா case 2. So case 1 is axial line. P is on the axial line. இந்த case 2வும் axial line தான். ஆனால் Pங்கிற பாயிண்ட் வந்து on the side of plus Q. இங்கே கேஸ் 2வும் ஆக்சியல் லைன் தான். தீட்டா வந்து 180 டிகிரி. 180 டிகிரினா cos 180 is equal to minus 1 and V is equal to 1 by 4 pi epsilon 0 minus P by R square. இப்போ இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து on the side of minus Q. So on the side of minus Q. Case 3. What is case 3 is, this is equatorial line. Equatorial line. Theta is equal to 90 degree. So cos 90 is 0. So V is equal to 0. So this is a potential at point P if the point P lies on the equatorial line. Equatorial line la irundhuchina and the point potential becomes 0. So V is equal to 1 by 4 pi epsilon 0 P cos theta by R square is the electrostatic potential due to the dipole, and if theta is equal to 0, V வந்து 1 by 4 pi epsilon 0 P by R square. If theta is equal to 180 degree, அதாவது பாயிண்ட் P வந்து நெகட்டிவ் சார்ஜினுடைய சைடில் இருந்தால் மைனஸ் P by R ஸ்கொயர்னு வரும். அதே இது தீட்டா வந்து 90 டிகிரியாக இருந்தால் பொட்டன்ஷியல் cos 90 0, அதனால் பொட்டன்ஷியல் வந்து 0 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அபவுட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு த எலக்ட்ரிக் டைபோல்.